Hey guys, welcome back. இன்றைக்கி டே 8 நம்ம வந்து புஷ்கரில் இருக்கோம். ஐ திங்க் டேட் வந்து 27 டிசம்பர். இப்போ காலைல கிளம்பி சாவித்திரி கோயிலுக்கு போகிறோம். சாவித்திரி டெம்பிள் அந்த ரோப்வேயில் போகும். ஸோ செக் அவுட் பண்ணிவிட்டு பேக் உள்ளே வச்சுட்டு சாவித்திரி டெம்பிள் போயிட்டு வந்துட்டு அப்படியே கிளம்புறதான் பிளானு. ஸோ நேற்றுக்கு இங்கே புஷ்கர் வந்தோம். புஷ்கர் மெயின் லேக் பார்த்தோம். அப்புறமா பிரம்மா டெம்பிள் பார்த்தோம். அப்புறம் புஷ்கர் சுற்றி இருக்கிற மார்க்கெட்ஸ்லாம் வந்து பார்த்தோம். சில ஐட்டம்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணோம். ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிட்டோம். நல்லா ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ இங்கே ஹோட்டல் பூனமில் ஸ்டே பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு லிங்க் தரேன் டிஸ்கிரிப்ஷனில், கான்டாக்ட் டீட்டெயில்ஸும் தரேன். ரூம் வந்து 800 பர் ரூம் பர் டே ஃபார் 4 பர்சன்ஸ். அண்டு ஓகே, ரூம் வந்து கொஞ்சம் மேனேஜபிள் தான். பட் ஆனால் ஹாட் வாட்டர் வரல, பாத்ரூமும் கொஞ்சம் சரியில்லை. அதனால் நாங்கள் யாரும் இப்போ குளிக்கலை. ஜெய்ப்பூரில் போயிட்டு தான் வந்து ட்ரை பண்ண போகிறோம். அங்கே கோயிலுக்கு போகலாம். குழந்தைங்களுக்கு நம்மளை பார்த்தாலே ஒரு ஆசை தான். இப்போ இருக்கிற குழந்தைங்களாம் பெரியவங்களானா இன்னும் வண்டி ஓட்டுறதுக்கான ஆசைகள், வண்டி ஓட்டுற ரைடர்ஸ் வந்து அதிகமாகுவாங்க. ஏன்னா அவங்க இப்போலேருந்து அதை பார்க்குறாங்க. சாவித்திரி கோயிலுக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து ரோப்வேயில் போகிறதுக்கு டிக்கெட் வாங்கினோம். ஒரு ஆளுக்கு 160 அப் அண்ட் டவுன் தான். ஸோ டிக்கெட் வாங்கிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ரோப்வே காலையில் வந்ததால் கூட்டம் ரொம்ப கம்மியாக இருக்குது. பட் பார்க்கலாம் அப்படின்ட்டு. இங்கே தான் ரோப் கார் வரும். ஒரு பேட்சில் 3 ரோப் கார் வருது. 12 பேர். ஆக்சுவலாக இப்போ போகிறது வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் போய் நின்றோம். ஏண்டானா இன்னொன்று வந்து டவுன் வருது இல்லைங்களா, அது வந்து இங்கே நிற்கும். அப்போ வந்து நம்ம மிடில் வந்து நின்றுட்டுருப்போம். அப்போ கொஞ்சம் வியூ நல்லாயிருக்கும், நம்ம பார்க்கலாம். அப்போ நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து அனுப்புகிறேன். ஆறு பேர் உட்காரணும். ஆனால் இப்போ நாங்கள் 4 பேர் தான் வேறு கூட்டம் மேலே வெளியே பாருங்கள். காலையில் வந்தால் கூட்டமே இல்லை. மொத்தம் 3 ரோப் கார், 1 2 3. அதில் 4 பேர், அதில் 4 பேர், இதில் 4 பேர், 12 பேர் தான் இருக்கணும். ரோப்வே வில் பி ஸ்டாப்டு ஃபார் ஷார்ட் டைம் ஃபார் த மிடில் ஆஃப் வியூ. அந்த மிடில் ஆஃப் வியூ கிடையாது, இங்கே இருக்கிறவங்க ஏற்றத்துக்கு. இங்கே வந்து புஷ்கர், அங்கே வியூ பாருங்கள் காய். பேக்ரவுண்ட் அந்த என்ன வீசல் அதை நாங்கள் போட்டுக்கிறோம். ட்ரோன் வியூ கழுகு பாருங்கள். அந்த பேட்ச் போயிடுச்சு. கையில் நிற்க போகிறாங்க, நம்மளை பேதி கிளங்க போகுது. நீங்கள் யாரும் பயப்படுத்தாங்க மக்களே. சப்ஸ்கிரைபர்ஸு, ஃபேமிலிஸு. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு இது கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க அங்கே போகும், இவங்க இங்கே போகும், கரெக்டாக இருக்கும். நிறுத்திண்டா சின்ராஜு, அம்மா வாங்கம்மா, எங்கம்மா இருக்கீங்க? என்னை போட்டு சாவடிக்கிறாங்க. போல அவங்க இன்னும் போல பாரு. இல்லை, ஒரு பேட்ச் போயிடுச்சு முன்னாடி. இல்லை அதான்டா, அதுதான் அந்த ஸ்லோவாக அது போய் நிறுத்துறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்லோ பண்ணுவாங்கல்ல. இப்போ தான் அவங்க அங்கே நிறுத்திருக்காங்க. நான் எவ்வளோ காசு வேணா கொடுத்துட்றேன், என்ன விட்டுருண்ணா. இன்னும் போவாங்க, கொஞ்சமாக போவாங்க. கீரில் இது வந்து ஸ்ட்ராங் தான். ஸோ இது மட்டும்தான் அதை பிடிச்சிட்ருக்கு. இப்போ அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம். இந்த சைடு அப்படியே பாலைவனம். அதோ தெரியுதுங்களா, அதான் ட்ரெயின். ட்ரெயின் தானே நிற்கிது. அதை ஓரத்தில் பேர் கேமல் ஃபுல்லாக இன்னும் அப்படியே கொஞ்சம் வந்தால் இங்கே கேமல் சஃபாரி. ஆல்மோஸ்ட் நம்ம மேலே ரீச் ஆகிட்டோம். அந்த வியூ பாருங்கள், ஃபுல்லாக டவுன். லைஃப் ஆஃப் ஃப்ரம் வியூ போட்டுருந்தோம். இப்போ புஷ்கருடைய டாப் வியூ பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வந்து இன்னும் நான் காமிக்கிறேன் பாருங்க. டன் 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 டன். தெரியுதுங்களா என்னன்ட்டு? நம்ம தலைவனுங்க தான். எவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா? வால் நல்லா செம்ம நீட்டாக இருக்குது பஸ்ஸு.
இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டெசர்ட் மாதிரி செட்டப் பண்ணியிருக்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து விவசாயம் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், அப்படியே இங்கேருந்து பாருங்கள் அழகாக வீடு, அப்படியே நம்ம தமிழ்நாடு மாதிரியே இருக்குது, ஃபுல்லாக மலை. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிட்டி, இந்த பக்கம் சிட்டி, அப்படியே லைட்டாக டூரிசம். புஷ்கரில் டூரிசம் பார்த்தாலே அந்த சென்ட்ரல் தெரியுது பார்த்தீங்களா, அது மட்டும்தான். அதுதான் லேக்கு, அதை சுற்றி இருக்கிற மார்க்கெட்டு, அங்கே இருக்கிற பிரம்மா டெம்பிள், அதோ ஆப்போசிட்டை தெரியுது பார்த்தீங்களா ஒரு சின்ன மந்திர், அது வந்து காயத்ரி மந்திர். நம்ம இருக்கிறது சாவித்திரி மந்திர். ரோப்வேயில் வந்துருக்கோம், மேலே போக போகிறோம், வாங்க போகலாம். எங்கள் ஸ்கூலு ஸ்ரீ சாரதா. இங்கே பாருங்கள், சாரதா தேவி அம்மாவுக்கு ஒரு கோயில் இருக்குது. இந்த பக்கம் ராமகிருஷ்ணர், இந்த பக்கம் சாரதா தேவி, இந்த பக்கம் விவேகானந்தர். ஸ்கூலில் படித்தது. இதான் அந்த கோயில், சாவித்திரி மாதா கோயில். இப்போ இது பார்த்தாச்சு, நம்ம கீழே போய் கிளம்புறோம். ஸோ சாவித்திரி மாதா கோயில் பிடிச்சாச்சு. செக் அவுட் பண்ணிட்டு பேக் வந்து பேக் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ இங்கேருந்து கிளம்பி ஜெய்ப்பூர் போகிறோம். ஸோ இதுதான் எங்களோட லாஸ்ட்டு ஸ்ட்ரெச், ஜெய்ப்பூருக்கு போகிறோம். ஸோ அரௌண்டு ஒரு 1400-500 கிலோமீட்டர்ஸ் வந்து ரைட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த பைக் எடுத்து விட்டுட்டு வந்துட்டு சின்ன பைக்கு கேட்கலான்னு இருக்கிறேன்னா லோக்கலில் சுற்றுறதுக்கு தான். பட் அது அங்கே போய் முடிவு பண்ணிக்கலாம். இப்போ பேக் பண்ணிட்டு கிளம்புறோம். ஸோ இங்கேருந்து கிளம்பிட்டோம். ஹிமாலயனில் மட்டும் இந்த ஆயில் சிம்பிள் வந்து அலர்ட் சிம்பிள் காமிக்குது. ஸோ ரெண்டல் ஃபோன் பண்ணி கேட்டோம், அவங்க வந்து ஆயில் மட்டும் கொஞ்சம் ஃபில் பண்ணிக்கோங்கன்னாங்க. இன்னொரு 140 கிலோமீட்டர் தான் இருக்குது நம்ம போய் வண்டியை ட்ராப் பண்ணுறதுக்கு. பட் இருந்தாலும் வந்து ஃபில் பண்ணிக்க சொன்னால் ஃபில் பண்ணிக்க வேண்டாம். எப்படி தான் பார்த்தாலும் பேமெண்ட் அவங்க தான் தரப்போகிறாங்க, அதனால் வந்து நம்ம ஒரி பண்ண தேவையில்லை. ஸோ இப்போ நியர்பையில் ஒரு ஷோரூம் இருக்குது, ராயல் என்ஃபீல்ட் ஷோரூம். அங்கே போய்ட்டு ஆயில் மட்டும் இன்ஜின் ஆயில் வந்து ஃபில் பண்ணிக்கிட்டு தென் அப்படியே போக வேண்டியது தான். கிतना लीटर है? ओके. ஸோ ஆயில் ஃபில் பண்ணியாச்சு. ஆனால் வந்து அந்த ரெண்டல்காரன் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறான். என்ஃபீல்டு பிராண்டட் தான் போடணுன்றான். பட் எனக்கு தெரிஞ்சு மோட்டல் பிராண்டு ஓகே தான், ஏன்னா ரெண்டுத்துக்குமே சேம் ரேட்டு தான். ரேட்டு முன்ன பின்ன இருந்தாலும் பரவாயில்ல, ரேட்டு சேம் ரேட்டு தான். பட் ஆனால் அவனுக்கு அதில் தான் போடணும். 2.5 லிட்டர் வாங்குங்க, இல்லை 1.5 லிட்டர் போடுங்க, 1 லிட்டர் கையில் எடுத்துக்கோங்க அப்படின்றான். சரி ஓகே, ஏதோ நான் அவன் சொல்கிறேன், ஏன்னா பே பண்ண போகிறது அவன் தான், அதனால பிரச்சனை கிடையாது. ஸோ எடுத்தாச்சு, போயிட்டுருக்குறோம். லெட்ஸ் see. அஜ்மீர் கிட்ட வந்துருக்குறோம். எவ்வளோ டிராஃபிக் இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், மேப்பில் பாருங்கள், ஃபுல்லாகவே ரெட்டு தான். இங்கே அவ்வளோ பஸ்ஸஸ் நிறுத்திருக்கிறாங்க லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா. ஐ திங்க் ஏதோ ஃபங்க்ஷன் நான் கேட்டேன், ஏதோ மேளா அப்படின்னாங்க. ஐ திங்க் மேளானா ஏதோ விசேஷமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால இவ்வளோ பஸ்ஸஸ் இருக்குது, இவ்வளோ டிராஃபிக் இருக்குது. பிரியாணி வாசனை சூப்பராக வருதுங்க அந்த பக்கம். அங்கங்கே பண்ணுறாங்க பாரியா பிரியாணி. ஜெல் மஹால் லேக்குக்கு சென்டரில் ஒரு பேலஸ் இருக்கும். என்னடா பேலஸு கண்ணுக்கே தெரிலன்னு பார்த்தேன். நமக்கு தெரியுறது 5th ஃப்ளோருங்க. அதாவது ஃபஸ்ட்டு 4 ஃப்ளோர் தண்ணியில் முழுகி போச்சு. ஆக்சுவலி இது கட்டும்போது இவ்வளோ தண்ணி இல்லை, பட் வருஷங்கள் போக போக தண்ணி அதிகமாக வந்து அந்த பேலஸே வந்து மறைஞ்சு போகிற நிலைமைக்கு ஆயிடுச்சு.
ஆக்சுவலி நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன், இதோட டெரஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இதுவும் நம்ம தலை படத்தில் வந்து ஒரு சீனில் வந்து இந்த பேலஸ் வந்து வரும். இந்த இடம் ரொம்பவே அழகாக இருக்கும். ஏன்னா நிறைய பறவைகள், அப்புறம் அந்த டக்ஸு, புறா, காக்கா, இந்த மாதிரி வந்து பறவைகள் வந்து நிறைய வந்து இந்த பேலஸ் மேலே உட்காந்துருக்கும். இப்போ நம்ம ஹவா மஹால் போயிட்டுருக்குறோம். இதுவும் என்ன இருந்தால் படத்தில் வர சாங்கில் சில சீனில் வந்து வரும். என்ன ஒரு ஆச்சரியம்னா, இந்த சிட்டி வந்து மிடில் இருக்குது. நான் ஏதோ தூரமாக போகிற மாதிரி இருக்குன்னு நினச்சேன். பட் இது வந்து சிட்டி மிடில்லே இருக்குது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரெட் சாண்ட்ஸ்டோனில் தான் வந்து ராஜ்புட் அண்ட் முகலாய ஸ்டைலில் வந்து இந்த பேலஸ் வந்து கட்டியிருப்பாங்க. இந்த பேலஸை வந்து ரெட் அண்ட் பிங்க் ஸ்டோனில் கட்டியிருக்காங்க. இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? இது ஒரு ஹனிகோம் ஸ்ட்ரக்சரில் வந்து கட்டியிருப்பாங்க. அண்டு 953 விண்டோஸ் வந்து இருக்குது. அண்டு அந்த காலத்தில் ராயல் லேடிஸ்லாம் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ தட் அவங்க வந்து கீழே ஏதாவது ஸ்ட்ரீட்டில் வந்து ஒரு ஃபெஸ்டிவலோ இல்லை டான்ஸோ பார்க்குறாங்கன்னா அந்த விண்டோவில் இருந்து தான் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா வென்டிலேஷன். உங்களுக்கே தெரியும் ராஜஸ்தானில் எவ்வளோ ஹீட்டாக இருக்கும் சம்மர்லன்னு சொல்லிட்டு. இதுக்குள்ளே போனீங்கன்னா குளு குளுன்னு வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்கும். பட் எங்களுக்கு டைம் இல்லைன்றதால நாங்கள் உள்ளே போய் பார்க்க முடியல. வெளியிலேருந்தே ரசிச்சுட்டு வந்துட்டோம். இது வந்து ஹவா மஹால் நைட்லேருந்து பார்த்தா சரி. என்ன எறிந்தால் படத்தில் வந்து இங்கே ஒரு சீன் வரும். அது வந்து எங்கேருந்து எடுத்திருப்பாங்கன்னா இது மேலேருந்து எடுத்திருப்பாங்க. சரி நாங்களும் விசாரிக்கலான்ட்டு மேலே போனோம். ஒரு ஆளுக்கு வந்து 200 ரூபா சொல்கிறாங்க. ½ நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம் இல்லை என்ன பண்ணலாம். 200 ரூபாய்க்கு கம்மி ஆயிடுச்சுன்னா ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. 200 ரூபாய்க்கு மேலே வந்து ஆகுதுன்னா நம்ம மீதி காசு கொடுத்துட்டு வரணும். அதுக்கே வந்து டோக்கன் போட்டு ரொம்ப பேர் கூட்டமாக இருக்கிறாங்க. அதெல்லாம் தேவை. நம்ம இங்கேருந்தே பார்த்துட்டு அழகாக போயிடலாம். ஸோ ஃபைனலாக வந்தாச்சுங்க. நம்ம 2 பெரிய வண்டிகளை விட்டாச்சு. நல்லா தாங்குங்க இந்த வண்டி. இங்கே ஒரு பேக் வச்சுக்கிட்டோம், இங்கே ஒரு பேகு, இங்கே ஒரு பேகு. ஸோ நீங்கள் வரீங்க அப்படின்னா உங்களோட பேக் வந்து ஒரு ரெட் கலர், ப்ளூ கலர், க்ரீன் கலர் அந்த மாதிரி பார்த்துங்க. ஏன்னா நாங்கள் 2 வண்டியில் போகிறோம். ஸோ பின்னாடி வரவங்க எங்கே இருக்காங்க, முன்னாடி வரவங்க எங்கே இருக்காங்கன்னும் போது நமக்கு அந்த பேகு கலர் வச்சு தான் கண்டுபிடிக்கிறோம். ஏன்னா ஃபுல்லாக பிளாக்காக இருந்தால் நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. ஸோ அதை நீங்கள் நோட் பண்ணிக்கங்க. Successfully completed 1500 kilometers. ரைடு கார்த்தி வெற்றிகரமாக ஓட்டிட்டாரு. இனிமேல் தான் ஆட்ட ஆரம்பிக்கும் போது சார்வால் பாவம். இந்த டெலஸ்கோப் வந்து பார்த்தா அங்கே ஏதோ தெரியுதுன்னு சொல்கிறாங்க.